அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கன்னடத்துல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கு கோஸ்ட் படத்தோட கதையை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புது விவரா வந்திருக்கீங்க அப்படின்னா மறந்துடாம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா ஒரு ஏசிபியை தான் காமிக்கிறாங்க. அவசரமா ஒரு போலீஸ்காரர் ஓடி வந்து உங்களோட உதவி எங்களுக்கு தேவை, நீங்க கண்டிப்பா வந்தாகணும்னு சொல்ல இவர் அங்க கிளம்பி போறாரு. கட் பண்ணா ஒரு பெரிய ஜெயில காமிக்கிறாங்க. இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த பெரிய ஜெயில இருக்க ஒரு செக்டர், அதாவது டவர் ஏ அப்படின்ற மாதிரி இருக்கும், அந்த டவரை தூக்கிட்டாங்க அப்படின்றது தான். இதை கேட்டது இவருக்கு ஒரு பயங்கர ஷாக்கா இருக்கு. ஏன்னா இது புதுசா இருக்கு இல்லையா, அங்கங்க மாலை கைப்பற்றுறது, வேற ஏதாவது பில்டிங்கை கைப்பற்றுறது அப்படின்ற மாதிரி பாத்துருக்கோம். இவன் ஜெயிலே பிடிச்சி வச்சிருக்கான்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி இந்த சம்பவம் எப்படி நடந்தது அப்படின்றத காமிக்கிறாங்க. கர்நாடகால இந்த ஜெயில் தான் பாத்தீங்கன்னா பெரிய ஜெயிலா இருக்கும். இந்த ஜெயிலுக்குள்ள இருக்க வார்டன் பாத்தீங்கன்னா எல்லாரையும் பயங்கரமா குடும்பப்படுத்துவாரு. பார்த்தாலே செதறி ஓடிடுவாங்க, அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான வார்டன் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஜெயிலுக்குள்ள வாமனன் அப்படின்ற ஒரு விஐபி பாத்தீங்கன்னா உள்ள என்டர் ஆகுற மாதிரி காமிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா இந்த ஜெயில தனியார் மயமாக்கணும் அப்படின்ற மாதிரி ரிக்வஸ்ட் வச்சிருப்பாங்க. அதுக்கு ஆணையெல்லாம் வந்ததால இன்னைக்குதான் அடிக்கல் நாட்டி அதை தொடங்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய மக்கள் எல்லாருமே கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அது எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இவர் பாத்தீங்கன்னா முன்னாள் சிபிஐ ஆபீசரா இருப்பார். அதை பத்தி சில கேள்விகள் எல்லாத்தையும் கேட்கறாங்க. அதை பத்தி சொல்லிட்டு உள்ள போன ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க கைதிகள் முன்னாடி இந்த விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயம்னு பார்த்து அந்த இடத்துல ஒரு பாம்பு வெடிக்குது. என்ன ஏதுன்னு தெரியல. அது அங்க இருக்கிற கைதிகள் எல்லாருமே வேகமா ஒரு இடத்துக்கு ஓட ஆரம்பிக்கிறாங்க. கன்னும் கையோட வராங்க. அப்ப பாத்தீங்கன்னா உள்ள ஒரு நபரோட என்ட்ரி. அந்த நபரோட கண்கள்ல பாத்தீங்கன்னா பயங்கரமான கோவம். இங்க வந்தது ஒருத்தனையும் விடக்கூடாது, எல்லாரையும் சிறை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான சண்டையை போட ஆரம்பிக்கிறார். துப்பாக்கி சூடுலாம் சர மாதிரியா நடந்துகிட்டே இருக்கு. இதோட முடிவுல அந்த ஒரு செக்டாரை மட்டும் கைப்பற்றிட்டாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த பிசினஸ் மேன் முத கொண்டு பொலிட்டிக்கல் ஆளுவர்ல எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு போகுது. அந்த பிரிசன்ல எவ்வளவு பேர் இருந்தாங்க அப்படின்ற ரெக்கார்டு எல்லாத்தையுமே அவங்க அழிச்சிட்டாங்க. சோ அங்க எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க யார் யாரு அப்படின்ற ஐடென்டிட்டி எதுவுமே தெரியாது. சோ இந்த கேஸை சால்வ் பண்ணது காம்ப்ளிகேட்டான விஷயம். அதனாலதான் உங்களை கூப்பிட்டேன்னு சொல்ல இவரு மேலும் கீழயும் பாக்குறாரு. ஒரு டீட்டெயிலும் இல்ல, உள்ள எத்தனை பேர் இருக்காங்க, அண்ட் பிடிச்சு வச்சிருக்கவங்க என்ன டிமாண்ட் பண்றாங்க அப்படின்றதும் தெரியல. நான் என்னத்தையா பண்ண, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நின்னுகிட்டே இருக்க. கட் பண்ணி ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று காமிக்கிறாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது தான் இது. ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு பாத்தீங்கன்னா அங்க இருக்க சிபிஐ ஆபீசர்ஸ் எல்லாருமே போய் ஃபுல் செக்அப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த குரூப்ல தான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாமனன் அப்படின்னு ஒருத்தரை காமிச்சாங்க இல்லையா, அவர் இருப்பார். டீமோட சேர்ந்து ஃபுல்லா சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா நிறைய தங்க கட்டிகள் கிடைக்க ஆரம்பிக்குது. அது அங்க இருக்க ஓனரும் இதை எடுத்துட்டு போடணும் அப்படின்னு மாதிரி கரண்ட் ஆஃப் பண்ண அங்க என்ன நடக்கும் தெரியாது. சிபிஐயோட ஹெட் இருக்கார் இல்லையா, அவரை பாத்தீங்கன்னா சுட்டுட்டாங்க. சோ எல்லாரும் பயங்கர ஷாக்கோட நின்னுகிட்டே இருக்காங்க. கட் பண்ணா இங்க பிரிசன்ல காமிக்கிறாங்க. உள்ள இருக்க நபர் பாத்தீங்கன்னா அங்க இருக்க எல்லாரையும் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாரு. நமக்கு தேவையானவங்க மட்டும்தான் இங்க இருக்கணும், நமக்கு உதவி பண்றவங்களா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற பிசினஸ் தன்னோட உதவிக்காக வச்சுக்க கட் பண்ணி வெளியில காமிக்கிறாங்க. நிறைய மக்கள் உள்ள இருக்க பிசினஸ் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நிக்கிறாங்க. அது கூட ஒரு ரிப்போர்ட்டர் அம்மாவும் நின்னுகிட்டே இருக்காங்க. அவங்களோட சீனியர் ஆபீசர் போன் பண்ணி நீ எக்ஸ்க்ளூசிவா ஏதாவது ரிப்போர்ட் எடுக்கலன்னு உன்னோட வேலைக்கு உத்தரவாதம் கிடையாதுமான்னு போனை வைக்க இவங்க என்ன பண்ணுதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. கட் பண்ணி அந்த ஏசிபி இருக்கா இல்லையா, அவரை காமிக்கிறாங்க. உள்ள இருக்கிறவங்க என்ன டிமாண்ட் பண்றாங்கன்னு தெரியல, எதுக்காக இவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்காங்கன்னு புரியல. சோ எப்படியாவது நம்ம உள்ள போந்து அந்த பிசினஸ் எல்லாத்தையும் காப்பாத்தி ஆகணும், லிஸ்ட் இல்லாததால என்ன பண்றது அப்படின்ற மாதிரி மத்தவங்க கூட பேசி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு கால் மூலமா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா என்னென்ன தேவை அப்படின்ற மாதிரி டிமாண்ட் வர ஆரம்பிக்குது. அதுல பாத்தீங்கன்னா நிறைய மருந்துகள்லாம் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா அந்த போட்ட சண்டையில பாத்தீங்கன்னா வாமனனுக்கு அடிபட்டிருக்கும். அவனை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக உள்ள இருக்க ஹீரோவும் இந்த மருந்துகள் எல்லாத்தையும் கொடுக்க முடியுமான்னு அனுப்பிச்சு விட்டுருப்பாரு. இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இது மூலமாவே நம்ம உள்ள போகலாம், ஆனா அது எல்லாத்துக்கும் கேமராவையும் அந்த மைக்ரோ சிப்பையும் வச்சு அனுப்புங்கன்னு சொல்ல உள்ள பாத்தீங்கன்னா ஒரு மெட்டல் சிஸ்டம் இருக்கும், அதை ஏமாத்திட்டு போனோம் இல்லையா. இதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. அப்ப இந்த சைடு இருக்க ஏசிபி ஒரு பிளான போட்டு நம்ம அதுல மாட்டாம இந்த பொருட்கள் எல்லாத்தையும் உள்ள கொண்டு போனோம். அதுக்கு ஒரு செகண்ட் கரண்ட் ஆஃப் பண்ணி போட்டா போது எந்த சந்தேகமும் வராதுன்னு சொல்ல அந்த டாக்டரை பாத்தீங்கன்னா அனுப்பி வைக்கிறாங்க. அது கூடவே இவங்களோட டீம்ல இருக்க 2 ஆளை பாத்தீங்கன்னா எதுவும் தெரியாத மாதிரி, அதாவது உள்ள இருக்க ஹீரோட ஆள் மாதிரி முகத்தை மூடி அனுப்பி விட்டுறாங்க. ஆனா உள்ள பாத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் போட்டுதான் உள்ளே வர மாதிரி இருக்கும். அந்த பாஸ்வேர்டு என்னன்னு கேட்க 2 பேரும் அங்க கேட்டு சொல்றாங்க. அப்பதான் மாட்டிக்கிறாங்க. ஒருத்தர் கிட்ட தான் பாஸ்வேர்டை சொல்லிருப்பாங்க. சோ இவங்க அந்த போலீஸோட ஆள் அது இந்த டாக்டர் ஏதோ ஒரு வேலையை பார்த்திருக்காரு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு அவங்க எல்லாரும் லாக் பண்ணிடுறாங்க. அண்ட் உள்ள இருக்க மருந்துகள் எல்லாத்தையும் செக் பண்ணி அந்த பக் எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. ஹீரோவும் அவங்க கிட்ட போய் நாங்க எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கோம், சோ நீங்க எங்களை விட அட்வான்ஸா யோசிக்கிறது தான் நல்லதுன்னு சொல்ல இந்த சைடு இருக்க ஏசிபியும் அவன் நம்மளை விட பயங்கரமா யோசிக்கிறான், இவனை கேர்ஃபுல்லா அதை ஹேண்டில் பண்ணுன்றார். கட் பண்ணி அந்த பிளாஷ்பேக் மறுபடியும் கண்டினியூ ஆக ஆரம்பிக்குது. சிபிஐயோட சீனியர் ஆபீசரை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும் இல்லையா, அது யாரு என்ன அப்படின்னு தெரியல. அந்த சமயத்துல தான் அந்த டீம்ல இருந்த
ரவி அப்படின்றவரோட வீட்டுல இந்த வாமனன் பாத்தீங்கன்னா சோதனை மேற்கொள்றாரு. அதுல சில தங்கங்கள் எல்லாத்தையும் எடுக்க இவன் தான் பிளான் போட்டு அந்த சிபிஐ ஆபீசரை கொலை பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க. அண்ட் இவரும் பாத்தீங்கன்னா இதை எல்லாத்தையும் நான் பண்ணல, யாரோ சதி பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ண ஒருத்தரும் கேட்க தயாரா இல்ல. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வருது. ஸ்டார்டிங்ல நடந்த சண்டையில ஹீரோட கேங்ல இருக்க ஒரு நபர் பாத்தீங்கன்னா அடிபட்டு வேற செக்டாருக்கு போயிருப்பாரு. அவர் பாத்தீங்கன்னா நம்ம ஏசிபி கிட்ட மாட்டிக்கிட்டாரு அப்படின்றத காமிக்கிறாங்க. வெளி உலகத்துக்கு இவர் இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி தகவல் கொடுத்துட்டு உள்ள இருக்கிறது யாரு, உங்க எல்லாத்துக்கும் தலைவன் யாரா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. அவனோட வாயில இருந்து ஒரு வார்த்தையும் வரல. மேலும் மேலும் கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் வருது. அது என்ன அப்படின்னா உள்ள இருக்கிறது ஒரு கோஸ்ட் அப்படின்றதான். அப்படியே கட் பண்ணி இந்த கோஸ்ட் பண்ண ஒரு சம்பவத்தை காமிக்கிறாங்க. நிறைய பேர் இவர் அடிக்கணும் அப்படின்னு மாதிரி வர இவர் ஸ்டைல உட்காந்துக்கிட்டு அங்க இருக்கிற எல்லாரையும் போட்டு பந்தாடி இருப்பாரு. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வருது. இந்த ஏசிபி நம்ம என்ன திங்க் பண்ணாலும் அது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு மாதிரி பிசினஸ், அதாவது மிச்சம் இருக்கிற பிசினஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு பக்கத்து சேட்டார்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பேர் இருக்கா அதை எழுதி கொடுங்கன்னு சொல்ல எல்லாரும் பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி ஒரே பேரை எழுதிக்கிட்டு இருக்காங்க. சோ இவங்களும் நம்ம ஹீரோக்கு துணை போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹீரோ கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது. அதுல நீங்க புடிச்சு வச்சு சாகடிச்சிட்டீங்கன்னு சொல்றீங்க இல்லையா, அவனை பத்தி எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அவன் எங்களுக்கு உயிரோட வேணும்னு சொல்ல பயங்கர கடுப்பு. நம்ம பண்ற விஷயங்கள் எல்லாமே அவங்க கிட்ட போயிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி யார் யார் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி இன்னொரு பிளாஷ்பேக் ஒன்று போகுது. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு பெட் சென்டருக்கு போறாரு. அங்க இருக்க வயசானவர்கிட்ட எனக்கு ஒரு பெட்டு தேவை, அதுவும் ட்ரெயினான பெட்டு தேவைன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாமே பரிமாற்றம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதை காமிக்கிறாங்க. இதை பண்றது அந்த வயசான தாத்தாவும் அவரோட பெட்டான ஒரு எலியும் தான். அந்த வயசான தாத்தா பாத்தீங்கன்னா நம்ம ஏசிபியோட கேங்ல சமையல் செய்யணும் அப்படின்ற மாதிரி இருப்பாரு. கிடைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் எழுதி அந்த எலி கிட்ட கொடுக்க அந்த எலியும் நம்ம ஹீரோ கிட்ட போய் சேர்க்கும். சோ பயங்கரமான டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணா இந்த செக்டாருக்குள்ள யாருக்கும் தெரியாம ஒழிஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு பிரிசனரை காமிக்கிறாங்க. அவரோட பொண்ணு பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்டரா இருப்பாங்க. வெளியில நம்ம கூட காமிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு போன் பண்ண அவங்க மிரண்டு போறாங்க. என்னப்பா பண்றீங்க, உங்களுக்கு ஏதாவது ஆயிருச்சாப்பா அப்படின்னு மாதிரி கேட்க எனக்கு ஒன்னும் ஆகலமா, அவங்க பத்திரமா தான் இருக்கேன்னு சொல்ல இவங்க இப்ப நடந்தது இல்லையா நான் வேலைக்கு ஒல வச்சிருக்காங்க அப்படின்றது அது எல்லாத்தையும் ஷேர் பண்ண, நீ ஒன்னும் கவலைப்படாதமா, உனக்கு கண்டென்ட் தானே வேணும், அதுக்கு நான் உதவுறேன்னு சொல்லி உள்ள இருக்க ஏதாவது விஷயத்த ஷேர் பண்ணலான்னு போக இந்த விஷயத்த ஏசிபி ஒட்டு கேட்டுட்டாரு. சோ உள்ள இருக்க ஒரு நபர் போன் வச்சிருக்காரு, அது மூலமா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவரை கான்டாக்ட் பண்ண கட் பண்ணா அந்த ஜெயிலுக்குள்ள இருக்க வார்டன் இருக்கா இல்லையா அவரை காமிக்கிறாங்க. கண்கள் எல்லாத்தையும் மூடி வச்சிருப்பாங்க. இங்க இருந்து எப்படியாவது தப்பிக்கணும். இன்னொரு செல்ல, அதாவது லெவல் 2 அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க ஆயுள் தண்டனை கைதிங்க இருக்கானுங்க. காசுக்காக என்ன வேணா பண்ணுவானுங்க. அவனுங்க கிட்ட போய் இவனை பத்தி உசுப்பேத்தி விட்டோம் அப்படின்னா அவனுங்களே போட்டு தெளிடுவானுங்க. அதுக்கு இங்க இருந்து முதல்ல தப்பிச்சாகணும் அப்படின்ற மாதிரி தப்பிக்கிற வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கு. கட் பண்ணி ஏசிபியை காமிக்கிறாங்க. உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க நபருக்கு கால் கனெக்ட் ஆகுது. அது மூலமா எல்லாத்தையும் அப்டேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு நம்ம ஹீரோக்கு போன் அடிக்கிறாரு. நீங்க அடுத்தடுத்து சின்ன சின்ன டிமாண்டா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, உங்களோட நோக்கம் என்ன அப்படின்றது புரியல. எண்ணி 1 மணி நேரத்துக்குள்ள உங்களை பத்தியும் உங்க டிவி பத்தி விசாரிச்சு நான் போட்டு தள்ளாம விட மாட்டேன், அதை நீங்க பார்க்க தான்டா போறீங்கன்னு சொல்ல இவர் எதுவுமே பேசாம போனை கட் பண்றாரு. இன்னொரு பக்கம் தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கா இல்லையா, வார்டனை காமிக்கிறாங்க. தப்பிச்சு அங்க ஆயுள் தண்டனை கைதி இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல அவங்களும் கும்பலா கிளம்புறாங்க. அதே சமயத்துல இந்த சைடு ஏசிபி பாத்தீங்கன்னா உள்ள எப்படியாவது நுழையணும், அதுக்கு வேற ஏதாவது வழியை பார்த்தாக்கணும் அப்படின்ற மாதிரி அங்க தெரிஞ்சவங்களை யாராவது தேடிக்கிட்டே இருக்கு. கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. தனியா நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அந்த ஆயுள் தண்டனை கைதி இருக்காங்களே எல்லாம் சுத்தி வளைக்கிறாங்க. இவரை போட்டு தள்ளிட்டா இங்க இருந்து நம்ம வெளியே போக அனுமதி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான சண்டையை போட்டுறாங்க. இதோட முடிவுல இவர் அங்க இருக்க எல்லாரையும் பயங்கரமான முறையில தாக்கிக்கிட்டே இருக்காரு. அந்த சமயம்னு பார்த்து இவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி வெளியில இருந்து ஒரு டாக்டர் வந்தார் இல்லையா, அவர் நம்ம ஹீரோக்கு குடிக்கிற தண்ணியில மயக்க மருந்த கலந்துட்டு இருப்பாரு. இதனால அந்த இடத்துல பொத்துன்னு மயக்கம் போட்டு விட இவரை தனியா தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி இவரோட டீம் மெம்பர்ஸ காமிக்கிறாங்க. அண்ணன் எங்க போனாருன்னு தெரியல, என்ன பண்ணதுன்னு புரியல. அந்த ஏசிபி வேற நம்மள கொல்லாம விட மாட்டான், நம்மளோட ஐடென்டிட்டி எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணதுன்னே தெரியல. நம்ம எல்லாரும் சேர்ந்து அண்ணனை தேடுவோம். ஒரு புல்லட் ஃபயர் ஆகிற சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா எல்லாமே நார்மலா வச்சுக்கோங்க, 2 புல்லட் அப்படின்னா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி எல்லாரும் அலர்ட் ஆயிக்கோங்கடான்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி கோஸ்டையும் பிடிச்சி வச்சிருக்கவங்களையும் காமிக்கிறாங்க. அங்க இருக்க ஏசிபிக்கு தகவல் கொடுக்க அவரு தன்னோட ஆளுங்க எல்லாரையும் உள்ள வேக வேகமா அனுப்பணும் அப்படின்ற மாதிரி முயற்சிக்கிறாரு. அந்த சமயம்னு பார்த்து கோஸ்ட் பக்கத்துல தண்ணி, அந்த தண்ணி மூலமா இவருக்கு முழிப்பு வருது. எழுந்ததும் அங்க இருக்க எல்லாரையும் தாறுமாறா பாக்கிட்டா கீழே ஏசிபி கூட பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா இவரோட டிமாண்ட் 2 பிளைட் வேணும் அப்படின்றது தான். அண்ட் ஏர்போர்ட் போற வரலையும் எங்களுக்கு கார் வேணும், அது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, அண்ட் இதுதான் எங்களோட கடைசி டிமாண்டும் கூட சொல்ல ஏசிபி பயங்கரமா யோசிக்கிறாரு. கட் பண்ணி ஒரு பிளாஷ்பேக் ஒன்று போய்கிட்டே இருக்கு இல்லையா, அதை மறுபடியும் காமிக்கிறாங்க. ரவி பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டாரு அப்படின்னு மாதிரி தகவல் வருது. இதை சொல்லணும் அப்படின்னு மாதிரி வாமனன் வீட்டுக்கு போய் அங்க இருக்க அவரோட மனைவி கிட்ட உங்களோட கணவரோட டைரி தான் இது, உங்களுக்கு இதுவாச்சும் கிடைக்கட்டும் வேற ஏதாவது கொடுத்தேன்னு சொல்ல அவங்க அழுதுகிட்டு அதை எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தன்னோட கணவர் தனக்காக ஒரு பசில் வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பசில கிராக் பண்ண ஒரு பென்டிரைவ் கிடைக்குது. அந்த பென்டிரைவ் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கட் பண்ணி ஒரு லாரி வந்து
வந்து அடிச்சு தூக்குது. பிரசன்ட்ல ஏசிபியை காமிக்கிறாங்க. நம்ம என்ன பிளான் போட்டாலும் அதுக்கு ஒரு படி மேலேயே தான் நின்றுகிட்டு இருக்கான். இதுக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு சீக்ரெட் அறை இருக்கு அப்படின்றது தெரிய வருது. அது மூலமா உள்ள போகணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்றாங்க. அந்த சமயம்னு பார்த்து பிசினஸ் எல்லாருமே தப்பிச்சு போற மாதிரி காமிக்கிறாங்க. யாருன்னு தெரியல, திறந்து விட்டாங்க. எல்லாரும் மாங்குன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோட டீம்ல இருக்க ஒரு நபர் பாத்தீங்கன்னா தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி கண்ணை காட்டி எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டே இருக்க. ஆனா இப்ப இவங்க கேட்கறதா தெரியல. இவரை தட்டி விட்டுட்டு அங்கிருந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க. இவரோட கண்ணாடி கீழே விழ சரியான பார்வை இல்லை. அந்த சமயம்னு பார்த்து இவங்களை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுடு சுட்டாரு. அப்பாவி பிரிசனர் பாத்தீங்கன்னா ஒருத்தர் அந்த இடத்துல துடி துடிக்க இறந்து போறாரு. இந்த விஷயத்தால ஏசிபி உள்ள வரணும் அப்படின்ற விஷயத்த கைவிட்டுட்டாரு. ஏன்னா பிரிசனர் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. இது பெரிய இஷ்யூ அப்படின்றதுனால இன்னொரு பக்கம் ஹீரோக்கு இது ஷாக்கா இருக்கு. சுட்ட நபருக்கும் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. இந்த கேப்ல உள்ள அடிபட்டு கிடக்குற மாமன் நினைவு பாத்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டரோட அப்பா இருக்கா இல்லையா, அவர் யாருக்கும் தெரியாம தூக்கிட்டு போயிட்டாரு. கட் பண்ணி கைதிகள் கூட்டம் தப்பிச்சு போகணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ணாங்க இல்லையா, அதுல இருக்க ஒரு வயசானவரை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட முகத்தை அவர் பார்த்துட்டாரு. பார்த்த உடனே அவ சாதாரண ஆள் கிடையாது, அவ இங்க வந்திருக்கா அப்படின்றது என்னால நம்பவே முடியல. 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனவ இங்க எப்படி வர முடியும்னு சொல்ல கட் பண்ணி ஒரு சின்ன விஷயத்த நமக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஹீரோவோட பேர் பாத்தீங்கன்னா பெரியண்ணா அப்படின்றத யாராலையும் அசைக்க முடியாத ஒரு டான். எந்த அளவுக்கு அப்படின்னா சிஎம் மகன் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை கொடூரமா கற்பழிச்சு கொலை பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால பெரியண்ணா பாத்தீங்கன்னா அவனை தேடிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சிஎம் பயந்து போறாரு. முன்னாடி போய் நிக்கிறாரு. மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டேன், எவ்வளவு பணம் வேணும்னாலும் கொடுத்துட்றேன், உங்க காலை பிடிச்சி கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் புள்ளைய மட்டும் விட்டுருங்கன்னு சொல்ல. ஆனா இவங்களோட புள்ள நெக்கலா பேசிக்கிட்டே இருக்கான். இவர் பொறுக்க முடியாம கன் எடுத்து சுட்டுட்டாரு. இதனால கோபம் அடைஞ்ச சிஎம்மும் என் பையன் மேல கை வச்சல உன்னை என்ன பண்றேன் பாருன்னு கூட்டு வந்து ஆளுங்க எல்லாரையும் நம்ம பெரியண்ணாவை சுடணும் அப்படின்ற மாதிரி நிறுத்த அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அவங்க எல்லாருமே பெரியண்ணாவோட ஆளுங்க உண்டா இருக்கலாம், ஆனா விசுவாசம் எனக்கு தான். கூட்டம் யாரு வேணா சேர்க்கலாம், அதை நிறுத்துறதுல தான்டா இருக்கு மொத்த அரசியல்னு சொல்லி சிஎம் அந்த இடத்துல சுட்டுக்கொள்ள அப்படியே பிரசன்ட்டுக்கு வருது. சோ அவ்வளவு பெரிய கேங்ஸ்டர் உள்ள இருக்காரு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது. எல்லாரும் ஒரு மாதிரி ஷேக் ஆகுறாங்க. வெளியில இருக்க ஏசிபி அவனை பத்தி தெரியணும், அவரோட முகம் கூட எப்படி இருக்குன்னு புரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த சமயம்னு பார்த்து ஒரு அப்பாவி இளைஞரை சுட்டார் இல்லையா, அந்த நபர் பாத்தீங்கன்னா தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு இறந்து போறாரு. ஏன்னா இவங்க பிளான் போடும்போது அப்பாவியை யாருமே கொல்லக்கூடாது, இது நம்ம லிஸ்ட்ல இல்லைன்னு இருப்பாங்க. ஆனா இவர் தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு அப்பாவி சாவ காரணமாயிட்டார் இல்லையா, ஊருத்திக்கிட்டே இருக்கு. தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு இறந்து போறாரு. இன்னொரு பக்கம் கட் பண்ணா அந்த ரிப்போர்ட்டர் இருக்காங்க இல்லையா, அவங்கள காமிக்கிறாங்க. அவங்களுக்கு சிஎம்ஏ போன் பண்ணி உள்ள உன்னோட அப்பா இருக்காருன்னு தெரியும், நீங்க நல்ல வேலை தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க, உங்க அப்பா கிட்ட பேசணும், கொஞ்சம் போன் நம்பர் கொடுக்க முடியுமான்னு கேட்டு வாங்கிக்க. அப்பதான் தெரிய வருது போன்ல பேசுனது சிஎம்ஏ இல்ல. கட் பண்ணி யாரு பேசினா அப்படின்றத காமிக்கிறாங்க. கோஸ்ட் பார்த்த வேலையா தான் இருக்கும். சோ உள்ள கம்யூனிகேட் பண்ண ஒருத்தர் இருக்கான், அவனோட போனை எந்நேரமும் பிஸி வச்சுக்கிட்டே இருங்க. அவன் இங்க இருந்து யாரையுமே கம்யூனிகேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல அங்க இருக்க எல்லாருமே அந்த நம்பருக்கு போன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவரு ஒரு கட்டத்துல எடுத்து பேசுறாரு. எல்லாரும் கலாய்ச்சிக்கிட்டே இருக்காங்க தெரிஞ்சு எடுக்காம விட இன்னொரு பக்கம் ஏசிபி இவரை கான்டாக்ட் பண்ணி ஏதாவது ஐடென்டிட்டி கிடைக்குமா, அந்த பக்கத்துல இருக்க வாமனன் எப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்கலான்னு ட்ரை பண்ண ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. ஒரு கட்டத்துல எடுத்து நான் தான் ஏசிபியே பேசுறேன்னு சொன்னாலும் இவருக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றாங்க. அண்ட் போன் ஒரு கட்டத்துல சார்ஜ் போய் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. அப்படியே கத்துற ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அந்த 2 பேரையும் புடிச்சிட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஏசிபியோட பிடியில இருக்க கோஸ்டோட டீம் மெம்பர் இருக்கா இல்லையா, அவர் போய் விசாரிக்கிறாங்க. ஏதாவது உண்மை தெரிஞ்சாகணும், வாய திறக்க போறியா இல்லையாடான்னு காத்திக்கிட்டே இருக்க. அவர் ஒரு ஊர் பேரை சொல்றாரு. அந்த ஊருக்கு போய் ஒரு குறிப்பிட்ட இடத்த மார்க் பண்ணி செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒண்ணுமே புரியல. அந்த சமயம்னு பார்த்துதான் ஜெயிலுக்குள்ள இருக்க மாமனனை காமிக்கிறாங்க. நம்ம கோஸ்ட் புடிச்சு வச்சு அவர்கிட்ட ஒரு விசாரணை நடத்துறாரு. அது எதுனால அப்படின்னா ஒரு 1000 கிலோ பாத்தீங்கன்னா சிபிஐ ஆபீசர் 13 பண்ணிருப்பாங்க. அதுல 100 கிலோ மட்டுமே கணக்கு காட்டி மிச்சம் எல்லாத்தையும் இவர் பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒளிச்சு வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிருப்பாரு. அப்பதான் இங்க இருக்கிற வார்டன் அண்ட் மிச்ச சிலர் உதவியோட ஜெயில கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அண்ட் வெளியே எடுக்கணும் அப்படின்னா தனியார் மயமாக்குதல் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி அப்ப வெளியே கொண்டு வந்துடலாம் தான் பிளான். அது இவ்வளவு நாள் இழுத்தடிச்சிச்சு. சோ இது அந்த காலகட்டம் அப்படின்னா நடுவுல ஒரு பிளாஷ்பேக் வந்துட்டு போச்சு இல்லையா, அப்ப பண்ண ஸ்கேம் தான் அது. இந்த கோல்டை எடுக்கணும் அப்படின்னு முதல்ல நம்ம ஹீரோவா அவரோட டீம் உள்ள வந்திருப்பாங்க. இவரை புடிச்சு கேட்க முதல்ல இல்லைன்னு அண்ட் மேலும் விசாரிச்சுக்கிட்டே இருக்க அது இங்கதான் இருக்கு. ஆனா அந்த பில்டிங்ஸ் எல்லாமே மாறி போயிருக்கு. உங்களால ஜெயில் மேப்பை பார்த்தா மட்டும்தான் அந்த கோல்டு எல்லாத்தையும் எடுக்க முடியும்னு சொல்ல அப்ப ஹீரோ சிரிக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா இவருக்கு ஜெயில் மேப் தெரியும். பிளான் போட்டதுக்கு முன்னாடி அதெல்லாம் பார்த்துட்டு தான் வருவாங்க இல்லையா. அப்படியே கட் பண்ணி ஏசிபியை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஏதோ இருக்கு அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே இருந்தவங்களுக்கு ட்ரோன் கேமரா மூலமா தான் அங்க ஒரு மேப்பே அவங்க வரைஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. சோ அப்போ மேப்பை பத்தி கிளியரா தெரிஞ்சிருக்கு. அது மூலமா பழைய லைப்ரரியில தான் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு மொத்த கோல்டு எடுத்துட்டாங்க. அது இப்ப வெளியே தப்பிக்கணும் இல்லையா, அதுலதான் சிக்கலே இருக்கு. இதனால ஏசிபியோ வெளியே வரட்டும்,
அவனுங்களை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவனுங்களோட ஐடென்டிட்டியை செக் பண்ணி தேடிக்கிட்டே இருக்கும்போது உள்ள இருக்க ஒரு 2 அடியாளை பத்தி தெரியுது. அது மூலமா கோஸ்ட பத்தி தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வாமனன் உள்ள இருக்காரு. அவங்களுக்கு பணம் தான் மோட்டிவ் அப்படின்னா வேற எங்கேயாவது போயிருக்கலாம், இல்ல பொலிட்டிக்கல் ஆளை புடிச்சு வைக்கணும் அப்படின்னா வேற ஏதாவது கூட பண்ணிருக்கலாம். பர்டிகுலரா இந்த சமயம்னு பார்த்து எதுக்காக அவன் ஜெயில தூக்கி இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் வாமனன் இவ்வளவு பெரிய ஸ்கேம்ல ஈடுபட்டு இருக்காரு, அது ஜெயிலுக்குள்ளதான் அந்த தங்கத்தை ஒளிச்சு வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஏசிபி தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்குள்ள இன்னொரு சைடு ஜெயிலுக்குள்ள பாத்தீங்கன்னா செக்டார்ல வேற செக்டார்ல நிறைய ஆளுங்களா இருப்பாங்க இல்லையா, அந்த ஆளுங்க எல்லாரும் இறக்கி போடணும் அப்படின்ற மாதிரி வார்டன் முடிவு எடுக்கிறாரு. அதுக்காக எல்லா ஆளுங்களும் திறந்து விட அந்த ஆளுங்க எல்லாமே ஒரு அடிக்கணும்னு ஓடி வராங்க. இவரோட முகத்தை பார்த்ததும் அமைதியா உட்காந்துட்டுறாங்க. சோ இவங்களோட குரு, அதாவது பெரிய அண்ணா இருக்கா இல்லையா, அவரோட சிசிய பிள்ளைங்க தான் இவங்க. இதனால ஒரு அடி கூட படாம நம்ம ஹீரோவை விட்டுடுறாங்க. அந்த சமயம்னு பார்த்து ஏசிபி உள்ள இருக்க கோஸ்டோட முகத்தை பார்த்துட்டார். அப்ப கோஸ்டுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு சின்ன பிளாஷ்பேக்ல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கோஸ்ட் சிஎம் கொண்டு தலைமறைவாயிட்டாரு அப்படின்னு மாதிரி இருக்கும். இதனால அவரை பிடிக்கணும்ன்ற மாதிரி இந்த ஏசிபி அவர் தலைமையில ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. இவர் எவ்வளவு பேரை கூட்டு போனாலும் அவங்க எல்லாரையும் ஒரு கொடூரமான முறையில சாகடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி இருக்கும். ஒரு முறை எல்லாரையும் ஆலமரத்துல தூக்கு மாட்டி தொங்க விட்டுட்டாரு. இதுக்கு மேல உங்களை நான் கொல்ல மாட்டேன், ஏன்னா உயிர் பிச்சையோட வாழ்றது பெரிய கொடுமை, அதை நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லி இவங்க டீமை விட்டு அனுப்ப உங்களோட டீமுக்கு பாத்தீங்கன்னா விட்டு போகணும் அப்படின்னு மனசு இல்லை. இதனால கையில கிரனைட் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அந்த பெரியண்ணா போற வண்டிக்கு நேரா பாயணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்றாங்க. இங்க இருக்க ஏசிபி மட்டும் தெரியாம தள்ளி விட்டுருவாங்க. அவர் மட்டும் உயிர் பழைக்கிறார். ஆனா அந்த இடத்துல பெரியண்ணா இறந்து போயிட்டாரு அப்படின்னு மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கும். இத்தனை வருஷம் கழிச்சு அவர் எப்படி உயிரோட வந்தாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவரு கூட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் தரேன், ஆனா எனக்கு சில மர்மங்கள் இருக்கு, அதை நீங்க அவுத்தாக்கணும், ஒரு 5 நிமிஷம் உங்ககிட்ட பேச முடியுமான்னு சொல்லி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க. அந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா பெரியண்ணா முதல்ல அவர் சந்திக்கும் போது நிறைய கதைகள் எல்லாத்தையும் சொல்லி ஒரு கேவலப்படுத்தி அனுப்பி அந்த டாக எடுக்கணும் அப்படின்ற மாதிரி போக இது எதுவுமே தெரியாத மாதிரி பெரியண்ணா நின்னுகிட்டே இருக்காரு. இவருக்கு லைட்டா சந்தேகம், நம்ம நினைக்கிற ஆள் இவரா இருக்காதோ, இவர் யாரா இருக்கோ அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு இன்னும் சில விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்க முரண்பாடான பதில்கள் அங்க இருந்து கிளம்புறாரு. அண்ட் கோஸ்ட் கிட்ட ட்ரைட் ஆனவங்க அவரை அடிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி கும்பலா நின்னுகிட்டே இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட ஏசிபியும் உங்க முன்னாடி இருக்கிறது கோஸ்டா அப்படின்றது சந்தேகமா இருக்கு, நீங்க தான் அதை செக் பண்ணி பாத்துன்னு சொல்ல எல்லாரும் கிளம்பி போறாங்க. எங்களோட கோஸ்ட் எங்களை அடிக்கவும் தெரியும், அடிக்கணும்னு வந்தா எப்படி தடுக்கணும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். சோ எங்களோட பெரிய அண்ணா நீ தானா டவுட்டா இருக்கு, ஒரு சண்டையை போட்டு தெரிஞ்சு போன்னு சொல்லி அங்க இருக்க எல்லாரும் பயங்கரமான சண்டையில ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. இவர் அங்க இருக்க எல்லாரும் அடிச்சு ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சுட்டாரு. இதுக்கப்புறம் நான் உங்க பெரிய அண்ணாவா இல்லையா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்ல கட் பண்ணி இவருக்கு தேவையான எல்லாத்தையுமே ஏசிபி அரேஞ்ச் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. முதல்ல வண்டியில இருந்து கிளம்பி ஏர்போர்ட் போய் அங்க ஏரோப்ளைனை புடிச்சு போகணும் அப்படின்றத பிளான். இதனால முதல்ல ஒரு வண்டி வர ஆரம்பிக்குது. அப்போ வரும்போது 50% ரிலீஸ் பண்றேன் அண்ட் என்னோட டிராவலை நான் பர்ஃபெக்டா முடிச்சிட்டேன் அப்படின்னா மிச்சம் 50% வெளியே அனுப்புறேன் அப்படின்னு பார்த்தா டீல். இதுக்காக இவங்க காத்துக்கிட்டே இருக்கு. ஆனா நடுவுல பாத்தீங்கன்னா அவர் பிடிக்கணும் அப்படின்ற ஆர்வமும் இருக்கு. வண்டி பிரிசனை விட்டு கிளம்பின உடனே மொத்த ஆளுங்களும் சுத்தி வளைக்கணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. ஒரு பிரிட்ஜுக்கு கீழே பாத்தீங்கன்னா வந்து காத்துக்கிட்டே இருக்கும்போது பயங்கரமான ட்விஸ்ட். அந்த இடத்துல கார் பைக் அப்படின்ற மாதிரி நிறைய வண்டிகள் வந்துகிட்டே இருக்கு. ஒன்னும் புரியல. பிரிட்ஜுக்கு கீழே வந்தது ஒரு 2 வேனு. அதுக்குள்ள இருக்க ஆளுங்களை பிடிக்கணும்னு போனா ஏன்னா இவ்வளவு வண்டி இருக்குன்னு ஒரு வண்டியா கேட்க சினிமா ஷூட்டிங்னு கூப்பிட்டாங்க. அது மட்டும் தான் எங்களுக்கு தெரியும்னு சொல்லி போக்கிட்டே இருக்காங்க. இவங்க சுத்தி முத்தி தேடி பாக்குறாங்க. சோ பிரிட்ஜு கீழே தான் இருக்கணும், அங்க போய் பாக்கலாம்னு பார்த்தா உள்ள நம்ம ஹீரோவும் காணும், ஹீரோட டீமையும் காணும். பழைய கைதிகளா புடிச்சு வச்சிருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் இருக்காங்க. ரிப்போர்ட்டரோட அப்பா முதற்கொண்டு. அங்கேயே பாத்தீங்கன்னா கோல்டும் இருக்கும். கோல்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்களோ அப்படின்னு மாதிரி செக் பண்ணி பார்க்க அது எல்லாமே ஃபேக். சோ உள்ளுக்குள்ள நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வேற ஒரு பிளான் போட்டிருப்பாரு. கோல்டு எல்லாத்தையும் ஃபேக்கா அனுப்பி வச்சுட்டு ஒரிஜினல் கோல்ட பாத்தீங்கன்னா தண்ணி மூலமா ஒரு சின்ன போட் மாதிரி வச்சு தூக்கிட்டு இருப்பாரு. அண்ட் இவரோட ஆளுங்களையும் கொஞ்சம் கொஞ்சமா சேஃப்டியா வெளியே அனுப்பிட்டு இருப்பாரு. இவரும் யாருக்கும் தெரியாம அங்க இருந்து வெளியே போயிட்டாரு. சோ இது எல்லாமே இவர் போட்ட பெர்ஃபெக்டான பிளான்ல நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தெரிய வருது. இந்த சைடு இருக்க ஏசிபி பாத்தீங்கன்னா அவரோட ஆளுங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1 வருஷத்துல இருந்து 3 வருஷத்துக்குள்ள யார் யாரெல்லாம் அந்த ஜெயிலுக்கு வந்திருக்காங்க லிஸ்ட் எடுங்க, அது மூலமா நமக்கு தெரியும் இல்லன்னு சொல்ல இதுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு பிளான் போட்டிருப்பாரு. அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா 4 வருஷம் 5 வருஷம் அப்படின்ற மாதிரி தண்டனை வாங்குற கேஸ்ல தான் அனுப்பியிருப்பாரு. அதனால ஏசிபி தேட்டர் லிஸ்ட்ல இவங்க மாட்ட வாய்ப்பே கிடையாது. பீர்பால் அப்படின்ற ஒரு லாயர் ஹையர் பண்ணி அவங்க எல்லாரையுமே பாத்தீங்கன்னா ஜாமீன்ல வெளியே கொண்டு வந்துடுறாரு நம்ம ஹீரோ. கட் பண்ணா சில நாட்கள் கழிச்சு காமிக்கிறாங்க. இவ்வளவு பெரிய ஈஸ்ட் நடந்திருக்கு, இன்னமும் அது மிஸ்ட்ரியாவே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சீனியர் ஆபீசர் இவங்களை கூப்பிட்டு இந்த கேஸ் ஒரு ஸ்பை ஏஜென்ட் கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு, நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போக முடியுமான்னு கேட்க ஆனந்த்ரா அப்படின்றவரோ அவரோட பையனும் அங்க என்டர் ஆகுறாங்க. பார்க்கவே பயங்கரமா இருப்பாங்க. பயங்கரமான பிஜிஎம் எல்லாத்தையும் போட்டு இறங்க இவர் கேஸ் எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொடுக்குறாரு. அவங்களோட கைகள்ல இருக்க டேட்டூ பார்க்க ஏதோ ஒன்று இருக்குது. இந்த டேட்டூ எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்ல அப்பதான் கட் பண்ணி இதுக்கு பின்னாடி வெயிட்டா வச்சிருக்க ட்விஸ்ட் என்ன அப்படின்னு தான் காமிக்கிறாங்க. நடுவுல சின்ன சின்ன பிளாஷ்பேக்கா வந்துட்டு இருந்தது இல்லையா, ரவி அப்படின்ற ஒரு சிபிஐல வேலை செஞ்சாருன்னு. அவரும் உள்ள போன கோஸ்டும் பாத்தீங்கன்னா 1
ஒன்னாதான் வளர்ந்துருப்பாங்க. இவங்க கூடவே அந்த ரவியோட மனைவி அப்படின்னு மாதிரி காமிச்சாங்களே அவங்களும் வந்திருப்பாங்க. இவங்க 3 பேரையும் வளர்த்தது அது ஒரு கல்யா மொட்டை அவர் தான். இதுல நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஸ்பை ஏஜென்ட் ஆகணும் அப்படின்றதா கனவு. தன்னோட அப்பா கூட சுத்திக்கிட்டே இருப்பாரு. இந்த சைடு இருக்க ரவியும் அந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கை சிபிஐல சேர்ந்து சந்தோஷமா போக்கிட்டே இருக்கு. அப்பதான் இவங்க மேல ஒரு பெரிய பழி வருது. 1000 கிலோ தங்கத்தை இந்த மாதிரி கோல்மால் பண்ணிட்டாங்க. ஆனா உண்மையா இதை பண்ணது அந்த வாமனன் இருக்கா இல்லையா, அவரு அந்த வார்டனோட சேர்ந்து சில கூட்டாளிகளும். இது எல்லாத்தையும் ஒரு நபர் வீடியோ எடுத்திருப்பாரு. இந்த ஆதாரம் பாத்தீங்கன்னா ரவி கிட்டே அவரோட மனைவி கிட்டேயும் வந்திருக்கும். 2 பேரையும் அடிச்சு கொலை பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே ஹீரோக்கும் அவரை வளர்க்கவுக்கும் தெரிய வர வாமனனை பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அவனை கொண்டுட்டா எல்லாமே போயிடும், ரவி கெட்டவனாவே போயிடுவான். சோ இது எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணி ரவி இந்த உலகத்துக்கு நல்லவன் அப்படிங்கிற மாதிரி நிரூபிக்கணுன்றதுக்காக தான் இவ்வளவு பெரிய ஸ்கெட்சை போட்டிருப்பாங்க. அண்ட் உள்ள அதாவது ஜெயிலுக்குள்ள போகணும் அப்படின்னா இவரோட ஐடென்டிட்டி வச்சு போகணும் அப்படின்னா ஈஸியா மாட்டிப்பாரு. அதுக்கு ஒரு பிளான். உலகத்துல ஒரே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி தேட ஆரம்பிச்சதுல உனக்கு ஒரு சரியான மேட்சை பார்த்திருக்கேன், என்ன கொஞ்சம் தாடி கிடிலாம் வளர்க்கணும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இவர் இறந்து போய் 10 வருஷம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அந்த பெரிய அண்ணா இருக்கா இல்லையா அவரோட போட்டோவை காமிக்க. சோ அவர் பாத்தீங்கன்னா உண்மையா இறந்து போயிட்டாரு. அவரோட ஐடென்டிட்டியை திருடி இவர் பாத்தீங்கன்னா உள்ள போயிருப்பார். இப்ப போலீஸ்காரங்களும் இதை தேடி வந்தாலும் பெரிய அண்ணா கிட்ட தான் போய் நிற்கும் இல்லையா. இதான் இவங்க பிளான போட்டு பண்ணிருக்காங்க. சோ இவங்க கிட்டே இப்ப கேஸ் வந்ததால எந்த இதுவுமே இல்ல, ஒரு பிரச்சனை இல்லாம முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அந்த சமயம்னு பார்த்து பெரிய அண்ணாவோட பையன் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் போன் பண்றான். பண்ண விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு என் அப்பா மேல பழி போட்ட அப்படிப்பா, உனக்காக நான் இன்னும் காத்துக்கிட்டு தான் இருக்கேன், நான் உன்னை தேடிதான் வரப்போறேன்னு சொல்ல இவரோட முகத்தை நமக்கு காமிக்கல. நம்ம ஹீரோவே அவர் கூட இருக்கிறவங்க காமிக்கிறாங்க. சோ நமக்குன்னு ஒரு எதிரி நம்மள தேடி வந்துகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை கட் பண்ணி இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷனை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க.